பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே தங்கமயில் என்னவோ சரவணன் கிட்ட பேசி புரிய வச்சுட்டோம். இனி நான் வேலைக்கு போகணும்னு இங்கே பாண்டியன் மாமா சொன்னாலும் எனக்காக என் வீட்டுக்காரர் சரவணன் பேசுவார் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் பாண்டியன் தங்கமயிலை கூப்பிட்டு, என்னப்பா மயில், நீ இன்னும் வேலைக்கு போகாமல் அப்படியே இருக்கியே, இப்போ போகிறேன் அப்போ போகிறேன்னு சொல்கிற, ஆனால் நீயும் வேலைக்கு போனால் நல்லா இருக்கும்லப்பா அப்படின்னு கேட்ட உடனே இங்கே தங்கமயிலுக்கு என்ன செய்யனே தெரியல. உடனே சரவணன் கிட்ட போயிட்டு, என்னங்க நீங்கள் அன்னைக்கு உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வரும்போது என்ன சொன்னேன், நான் வீட்டில் இருந்து உங்களெல்லாம் நல்லபடியாக கவனிச்சுக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு, வேலைக்கு போக எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னால் உங்கள் அப்பா பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக இருக்கீங்களே தவிர்த்து எனக்காக எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துக்கிட்டே தங்கமயில் கேட்ட உடனே, எப்பயும் போல சரவணன் தன்னுடைய அப்பா தான் முக்கியம், அவர் சொல்கிறது மட்டும்தான் நல்லதுன்னு நினைக்கிற சரவணனும், அப்பாவே ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன சொல்கிறது தங்கமயில், அதனால நீ வேலைக்கு போகிறது தான் நல்லது, நான் வேணும்னா காலையிலேயே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கிறேன், எனக்காக நீ ஒன்றும் சாப்பாடு கொண்டு வர வேண்டாம், நீ வேலைக்கு போனால் எனக்கும் பெருமையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் தங்கமயில் என்ன செய்யனே தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் வேற இவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிக்கலன்ற உண்மை இவங்களுக்கெல்லாம் தெரிய வந்தா கண்டிப்பாக மீதி நம்ம சொன்ன பொய் எல்லாமே தெரிய வந்துடும். அப்புறம் நான் இந்த வீட்டில் ஒரு மருமகளாக இருக்க முடியாது. எங்கள் அம்மா சொன்ன பொய்யால் நான் தான் இப்போ என்ன செய்யன்னு இங்கே அழுக வேண்டியதாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த பக்கம் நிற்கிற மீனாவும் ராஜியும், என்ன தங்கமயில் அக்காவோட முகமே சரியில்லை, படிப்பை பற்றி கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, வேலைக்கு சேரணும்னு சர்டிஃபிகேட்டை பற்றி கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது போல், தங்கமயில் அக்கா தான் இப்போ நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்களே, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நாம் யோசிக்கிறத விட்டுட்டு தங்கமயில் அக்காக்கிட்டேயே போய் கேட்டுடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இங்கே ராஜியும் மீனாவும் தங்கமயில் கிட்ட போய் கேட்குறாங்க, அக்கா ஏதாவது பிரச்சனையா, இல்லை சர்டிஃபிகேட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட சொல்லுங்கள், அதை ஏதாவது சரி செஞ்சிடலாங்க்கா, நீங்கள் வேலைக்கு போக பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் நீங்கள் படித்த படிப்புக்கு வேலைக்கு போனால் நல்லா தானக்கா இருக்கும், ஏதாவது பிரச்சனைனா எங்ககிட்ட சொல்லுங்கக்கா, அது மட்டும் இல்லை ஏற்கனவே உங்கள் நகையை பற்றின உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம், நாங்கள் அதை யார்கிட்டேயும் சொல்லாமல் மறைச்சிட்டோம்ல, அதே மாதிரி நீங்கள் எந்த உண்மையை சொன்னாலும் நாங்கள் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டோம், ஏன்னா உங்கள் முகமே சரியில்லை, ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற மாதிரி இருக்குக்கா அப்படின்னு ராஜையும் மீனாவும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. தங்கமயில் யோசிக்கிறாங்க, ஏற்கனவே நகையை பற்றின உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க மூலமாக யாருக்கும் தெரிஞ்சிருமோன்னு பயந்துட்டு இருக்கோம், இப்போ வேற மீனா இந்த நான் படிச்சிருக்கேனா இல்லையான்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்களே, என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியல, பேசாமல் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி தங்கமயில் யோசிக்கிறாங்க. உடனே ராஜியும், என்னக்கா இன்னும் நீங்கள் எங்களை நம்பவே இல்லையா, நான் உங்களை என் அக்கா மாதிரி தான் பார்க்குறேன், ஏதாவது உண்மையை மறைச்சிருந்தா கூட பரவாயில்லக்கா எங்ககிட்ட சொல்லுங்கள், உங்களுக்காக நாங்கள் மாமா கிட்ட பேசி சமாளித்து நீங்கள் வேலைக்கு போக விடாமல் நாங்கள் செய்கிறோங்க்கா, கவலையவே படாதீங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே தங்கமயில் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போவே ராஜிக்கும் மீனாக்கும் தெரிய வருது, கண்டிப்பாக இந்த தங்கமயில் அக்காவும் அவங்க அம்மாவும் இந்த கல்யாணத்துக்காக நிறைய பொய்ய சொல்லியிருக்காங்க, அதில் ஒன்று தான் இது போலன்னு சொல்லிட்டு உடனே இங்கே ராஜி கேட்குறாங்க, அக்கா அழாதீங்கக்கா, உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், இல்லைனா வேண்டாங்க்கா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ராஜி நீ என் தங்கச்சி மாதிரி, நான் எதுக்காக உண்மையை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் எம்ஏ இங்கிலீஷ்லாம் படிக்கல ராஜி, அது மட்டும் இல்லை நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு எனக்கு படிக்க பிடிக்காததுனால, எனக்கு படிப்பும் சரியாக வராததுனால நான் வேறு எதுவும் படிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லி தான் எங்கள் அம்மா இந்த கல்யாணத்தையே நடத்தி வச்சாங்க, இதில் நான் எப்படி வேலைக்கு சேர்றது, அப்படி நான் வேலைக்கு சேர்ந்தாலும் கண்டிப்பாக என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிய வந்துடுமே வீட்டில் உள்ளவங்களுக்கு, அதனால தான் என்ன செய்யன்னு தெரியாமல் இத்தனை நாள் எனக்கு நான் வேலையை பற்றி பேசும்போதெல்லாம் நான் வேலைக்கு போகலைன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என் வீட்டுக்காரரும் எனக்கு சப்போர்ட்டாக இல்லை, பாண்டியன் மாமா பேசுகிற பேச்சுக்கு பதில் பேச முடியாமல் நிற்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே எல்லா உண்மையும் சொன்னதை கேட்டு இங்கே மீனாவும் ராஜியும், அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ்லாம் படிக்கலையா, ஏன்க்கா இவ்வளோ பொய் சொல்லி இப்படி ஒரு கல்யாணத்தை செய்யணும், உண்மையை சொல்லியே நீங்கள் கல்யாணத்தை செஞ்சுருக்கலாமே, இப்போ பாருங்கள் பாண்டியன் மாமாவுக்கோ இல்லை எங்கள் சரவணன் மாமாவுக்கோ இந்த உண்மைலாம் தெரிஞ்சால் உங்கள் குடும்பத்தை பற்றியும் உங்களை பற்றியும் என்னக்கா நினைப்பாங்க, சொன்னது எல்லாமே பொய்யாலக்கா இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக கோமதி வராங்க. இதென்ன இவங்க 3 பேரும் ஒன்றா நின்று பேசிகிட்டு இருக்காங்க, என் வீட்டுக்காரர் தங்கமயில் கிட்ட சீக்கிரமாக வேலைக்கு செய்கிறேன்னு சொன்னால் தங்கமயில் அதை பற்றி எந்த பதிலுமே சொல்லாமல் என்ன அழுகிற மாதிரில நிற்கிறா, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு அங்கே நின்று கோமதி கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே தங்கமயில் அழுதுகிட்டே ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க, ராஜி
நான் இந்த உண்மையை உங்களை நம்பி தான் சொல்லியிருக்கேன். வெளியில் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. என் வீட்டுக்காரருக்கோ இல்லை கோமதியத்தை பாண்டியன் மாமான்னு யாருக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சாலும் கண்டிப்பாக இந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்க முடியாது. உங்களை நம்பி தான் இந்த உண்மையை சொன்னேன். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் படிக்கலைன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். எனக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்னு இதனால தான் நான் இவ்வளோ நாள் இவங்க இதை பற்றி சொன்னாலும் நான் அமைதியாகவே இருந்தேன் அப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே சொல்ல கோமதி கேட்டுட்டு அங்கே மீனா கிட்ட போயிட்டு, என்ன மீனா இதெல்லாம் நீங்கள் 3 பேரும் எனக்கு தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டுட்டு இருந்தா, இந்த தங்கமயில் என்னவோ படிப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கா. தங்கமயில், ஏதோ மீனா கிட்டேயும் ராஜுகிட்டேயும் சொல்லிட்டு இருந்தியே, அதை என்கிட்டயே சொல்லு. ஆமாம், நீ ஏதோ படிக்கலன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்த. ஆமாம், உண்மையாகவே நீ எம்ஏ இங்கிலீஷ்லாம் படிக்கலையா? அப்போ பொய் சொல்லி ஏமாற்றி தான் அந்த கல்யாணத்தையும் உங்கள் அம்மா பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்ல, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. உடனே ராஜியும், ஆமாத்த, அக்கா கிட்ட நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அக்கா வேறு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்னத்தை சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறீங்க. நீங்கள் போய் கிச்சனில் வேலையை பாருங்கத்த அப்படின்னு மீனாவும் ராஜியும் சமாளித்தாலும் அதை நம்புறதாவே இல்லை கோமதி. தங்கமயில் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையை இத்தனை நாள் மறைச்சதே தப்பு. இதில் கோமதி அத்தைக்கு உண்மை தெரிஞ்சு கேள்வி கேட்குறாங்க. என்ன செய்யன்னு தெரியலையேன்னு பயத்தில் தங்கமயில் அழுகிறத பார்த்த உடனே கோமதிக்கு புரியுது. தங்கமயிலை காப்பாற்றுறதுக்காகவும் உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காகவும் மீனாவும் ராஜும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, மீனா, ராஜி, உங்களை நான் நம்பிட்டு இருந்தேன். என்கிட்ட பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் தங்கமயிலுக்காக நீங்களும் என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, உடனே இங்கே என்ன செய்யனே தெரியாத இங்கே மீனாவும், அத்தை வெளியில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அத்தை. தங்கமயிலக்கா பெருசாக அவங்க அம்மா சொன்ன மாதிரிலாம் எம்ஏ இங்கிலீஷ்லாம் படிக்கலையா அத்தை. அக்கா படித்ததே 10வது வரை தானா. அதுலேயும் அவங்க மேற்கொண்டு படிக்க பிடிக்கலன்னு இருந்துட்டாங்க போலன்னு சொல்ல, என்னடி சொல்கிற? அப்போ இவ சொன்னது எல்லாமே பொய்யா? தங்கமயில், உங்கள் அம்மா இந்த உண்மையை எதுக்காக மறைச்சாங்க? பெருசாக எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்கா. இவ தான் காலேஜ்லேயே முதல் மதிப்பெண் எடுத்திருக்கான்னு என்ன பேச்சு பேசுனாங்க உங்கள் அம்மா? சொன்னது எல்லாமே பொய் தானா அப்படின்னு தங்கமயில்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது, தன்னுடைய ஃபோனை ரூம்லேயே விட்டுட்டு போன சரவணன் வேலைக்கு கிளம்பி போயிட்டு தன்னுடைய ஃபோன் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோன்னு மறுபடியும் ரூமுக்கு வர, இங்கே கோமதி மட்டும் இல்லாமல் இங்கே தங்கமயில் அழுதுட்ருக்காங்க. கோமதி தங்கமயில் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்த எல்லாத்தையுமே சரவணனும் கேட்டுடுறாங்க. சரவணனுக்கும் தெரிய வருது, அப்போ தங்கமயில் படிக்கல, அதுக்காக தான் வீட்டு வேலையை மட்டும் செய்கிறேன், உங்களை கவனிச்சுக்கிறேன், வேலைக்கு போகலன்னு இத்தனை நாள் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி சரவணன் கேட்டுட்டு, அம்மா எல்லாரும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? தங்கமயில், எங்கள் அம்மா கேட்குற கேள்விக்கு பதில் பேசாமல் அழுகிறியே, நீ உண்மையாகவே படிக்கலையா? உங்கள் அம்மா இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு வீட்டுக்கு ஃபோன் எடுக்க வந்த சரவணன் இதை கண்டுபிடிச்சு உடனே தங்கமயில் கிட்ட கேள்வி கேட்குறாரு. வசமாக மாட்டிக்கிட்டேன். மீனா கிட்டேயும் ராஜுகிட்டேயும் உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்கணும் போல. மீனா ராஜியை நம்பி உண்மையை சொன்னேன், நான் படிக்கவே இல்லைன்ற உண்மையை சொன்னால் இப்போ கோமதியத்தைக்கும் தெரிய வந்துருச்சு. என் வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறதா கிளம்பி போனார், இப்படி திடீர்னு வருவாருன்னு எதிர்பார்க்கல, அவருக்கும் உண்மை தெரிய வந்துருச்சேன்னு சொல்லி பதில் பேசாமல் ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. இங்கே ராஜி நினைக்கிறாங்க, நாம் பேசாமல் இருந்திருக்கலாம் போல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் கேள்வி கேட்டு இப்போ தங்கமயிலக்கா எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு இத்தனை நாள் மறைச்சி வச்சுருந்தாங்களோ, இப்படி உண்மை எல்லாமே தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவும் ராஜியும் தங்கமயிலுக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சரவணன் தங்கமயில பலார் பலார்னு வச்சு, உங்கள் அம்மா தான் பொய் சொன்னாங்கன்னா நீயாவது என்னை ஏமாத்தாமல் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, உனக்காக வேலை கிடைக்கணும்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருந்தேன், கிடைச்ச வேலையை கூட நீ எப்போ போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, அவங்க வேலை தர மாதிரி நான் பேசி வச்சுருந்தேன். என் அப்பா உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. கேட்குறவங்க பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் என் மூத்த மருமக எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கான்னு அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க. என் அப்பாவையும் என் குடும்பத்தையும் ஏமாற்றிட்ட நீ, ஏமாற்றி இவ்வளோ நாள் என்னையும் ஏமாத்தின்றது நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். என்கிட்ட சொல்ல பயமாக இருந்தாலும் நீ எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை உன்னை மகளாக நினைக்கிற எங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்படி உன் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் ஏமாத்திட்டல, உன்னை இனி நான் நம்புறதாவே இல்லை. அம்மா முதல்ல இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லுங்கள், அப்பா என்ன முடிவெடுக்கிறாரோ அதன்படி தான் நானும் நடப்பேன். தங்கமயில், நீ என்னை ஏமாத்தினதுக்கு கண்டிப்பாக இனி நான் உன் கூட வாழ விருப்பப்படவே மாட்டேன். உங்கள் அம்மா அப்பான்னு எல்லாரையும் வர சொல்லு, என்ன ஏதுன்னு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நல்லா வெளுத்து வாங்கினேன். சரவணன் தங்கமயில் படிக்கல அப்படின்ற உண்மை தெரிஞ்ச உடனே தங்கமயில் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இனி தங்கமயில் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, அவங்க அம்மா அப்பா தானே பொய் சொல்லி ஏமாற்றி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க, அவங்க வரட்டும், அப்புறம் என் முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சரவணன். இதை கேட்டு அவ்வளவுதான், இனி இந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்க முடியாது, மறுபடியும் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே தான் போயாகணும் போல அப்படின்னு சொல்லி, இவ்வளோ உண்மையை மறைச்சது எல்லாமே என் தப்பு தான் அப்படின்னு கோமதி கிட்ட மன்னிப்பு கேட்டு தங்கமயில் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க.